converse of the Lagrange theorem is true for finite cyclic group னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் எனி ஃபைனைட் அபிலியன் குரூப்லையும் அது ட்ரூவா இருக்கும். கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம் இஸ் இன் ஜெனரலி நாட் ட்ரூ. எக்ஸாம்பிள் வந்து ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் டிகிரி 4ல இருக்கு சரியா. அந்த குரூப்ல ஆர்டர் 6 வந்து 6 வந்து 12 டிவைட் பண்ணும். பட் ஆர்டர் 6ல அங்க குரூப்பே இருக்காது, சப் குரூப்பே இருக்காது சரியா. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம் இஸ் ட்ரூ ஃபார் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஃபைனைட் சைக்ளிக் குரூப் எடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த நம்பர் ஆர்டரா இருக்க மாதிரி ஒரு யூனிக் சப் குரூப் இருக்குன்னு பார்த்துருக்கோம் சரியா. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம் இஸ் ட்ரூ ஃபார் ஃபைனைட் எபிலியன் குரூப். அதான் ப்ரூவ் பண்ண போறோம் சரியா. எபிலியன் குரூப்ல அந்த கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம் ட்ரூ சரியா. அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுதுன்னா லெட் G be a finite abelian group, okay, and M divides order of G. M divides order of G. Then G has a subgroup of order M. G has a subgroup of order M. Okay, இதான் கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம் சரியா. கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்ச் தியரம். இப்போ ப்ரூஃப் பாருங்க. இஃப் m equal to 1 இருந்துச்சுன்னா 1 divides order of G. Okay, so then there exists then order of E equal to 1. Order of E equal to 1. So this is a subgroup of G of order 1. Okay. M divides n எடுத்துக்கோம். M வந்து 1 இருந்துச்சுன்னா 1 divides order of G. Yeah, 1 divides order of G. So one order 1 உள்ள எலமெண்ட் என்னன்னா ஐடென்டிட்டி தான். அது சிங்கிள் எலமெண்ட் உள்ள ஒரு சப்குரூப்பை ஜெனரேட் பண்ணும் சரியா. இன் திஸ் கேஸ் தியரம் இஸ் ஓவர் சரியா. இன் திஸ் கேஸ் தியரம் இஸ் ஓவர். ஓகே, இஃப் n equal to 1 எடுத்துங்க. n equal to 1னா G வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஜஸ்ட் சிங்கிள் டன் ஐடென்டிட்டி. G வந்து ஜஸ்ட் சிங்கிள் டன் ஐடென்டிட்டி சரியா. ஸோ இந்த கேஸ்ல நீங்க M எப்படி எடுப்பீங்கன்னா 1 மட்டும்தான் எடுக்க முடியும், வேற எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இந்த கேஸ்லயும் தியரம் சரியா. நெக்ஸ்ட் if order of G equal to 2 எடுத்துங்க. order of G equal to 2னா என்ன ஆகும்? nங்கிறது order of G. order of G 2னா G வந்து isomorphic to Z2 ஆயிரும். ஸோ ஆர்டர் 2ல சப்குரூப் என்னன்னா அது Z2 தான். ட்ரிவியலா வந்து சரியா. வேற 1 divides 2னா ஜஸ்ட் சிங்கிள் டன் ஐடென்டிட்டி. 2 divides order of Gனா ஹோல் குரூப்பே எழுதிக்கலாம். 3 are subgroups of G of order 1 and 2 respectively சரியா. ஸோ இந்த கேஸ்லயும் தியரம் ட்ரூ ரைட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா assume that m comma n greater than 1. m comma n வந்து greater than 1. we prove this theorem by index on order of G equal to n. Okay, index on order of G equal to. இப்போ இந்த இடத்துல if m equal to 2 போடுங்க. m equal to 2 சரியா. m equal to 2 எடுத்துங்க. தென் என்ன ஆகும்? m then 2 divides order of G. என்ன அசைன் பண்ணிக்கிறோம்னா m divides order of G தான் எடுத்திருக்கோம் சரியா. ஸோ 2 divides order of G. ஸோ by Cauchy's theorem for abelian group. ஏன்னா இந்த இடத்துல G வந்து abelian group சரியா. by Cauchy's theorem for abelian group there exists an element x not equal to E in G such that order of x equal to 2.
ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரியா, 2ங்கிற நம்பர் வந்து m டிவைட்ஸ் என்னன்னா ஆர்டர் 2ல சப்குரூப் ஜியில் சொல்லணும். சரியா, ஜி 2 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ பை காச்சி தியரம் ஃபார் அபிலியன் குரூப் ஒரு பிரைம் நம்பர் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பிரைம் நம்பர் ஆர்டராக இருக்க மாதிரி ஒரு எலமெண்ட் இருக்கும். ஸோ எக்ஸோட ஆர்டர் வந்து 2. ஸோ அப்போ எக்ஸ் ஜென்ரேட் பண்ணது சப் குரூப்போட ஆர்டர் என்னது 2 தான், ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ ஜி தேர் எக்ஸிஸ்ட் எ சப் குரூப் திஸ் ஆஃப் ஜி சச் தட் ஆர்டர் ஆஃப் தி சப் குரூப் இஸ் 2ன்னு சொல்லியாச்சு. ரைட்டா, ஸோ இன் திஸ் கேஸ் தியரம் இஸ் எம் வந்து ட்ரூவாக இருக்கிறப்போ. சரியா, ஓகே. இப்போ next assume that theorem is true for all abelian group of order less than. Okay. Suppose assume that theorem is true for all abelian groups of order less than n. Okay. So, அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து லெஸ் தேன் என்ன இருந்துச்சுன்னா ஒரு குரூப்போட ஆர்டர் லெஸ் தேன் ஒரு குரூப்போட ஆர்டர் லெஸ் தேன் ஆர்டர் ஆஃப் ஜின்னு இருந்தால் லெஸ் தேன் என்ன இருந்தால் அந்த குரூப்ல இந்த தியரம் ட்ரூ. லெக்ராஞ்சி கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்சி தியரம் ட்ரூ. சரியா, சின்ஸ் m divides n. ஓகே, ஸோ அப்போ m divides n. ஸோ இது என்ன எழுதலாம்னா n equal to some lambda m for some lambda belongs to z plus ஓகே. இப்போ mங்கிற நம்ம இன்டிஜர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. சரியா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2க்கு சொல்லியாச்சு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். சரியா, அப்போ ஏதோ ஒரு பிரைம் கண்டிப்பா டிவைட் பண்ணுமா பண்ணாதப்பா? அதாவது சின்ஸ் m is greater than or equal to 2, அப்போ there is a prime p divides there is a prime p such that p divides m. m வந்து greater than or equal to 2, so there is a prime p divides m. This implies p divides m na p divides n also. Yeah, so இந்த இடத்துல m equal to என்ன எழுதிக்கிறேன்னா m equal to some lambda 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, n equal to lambda into lambda 1 வரும். ஸோ p divides n ஆகும். சரியா, ஸோ பை like p divides n. சரியா, ஸோ பை Cauchy's theorem என்ன எழுதலாம்னா there exists some y belongs to g and y not equal to g such that order of y equal to p. சொல்லிக்கலாம். சரியா, என்ன ப்ரூவ் பண்ணதான்னு பாருங்க. கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ராஞ்சி தியரம் ட்ரூ ஃபார் அபிலியன் குரூப் சொல்லணும். ஜி வந்து ஃபைனைட் அபிலியன் குரூப், m divides order of g, and g has a subgroup of order m. இண்டெக்ஸின் படி போறேன். m equal to 1 இருந்தா என்ன நடக்கும், n equal to 1 இருந்தா என்ன நடக்கும், அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2 இருந்தா என்ன நடக்கும், இதெல்லாம் சொல்லிடுறேன். சரியா, அடுத்து இண்டெக்ஸின் படி m and n greater than 1 அசீவ் பண்ணிக்கிட்டு theorem is true for prove this theorem by index on n. இப்போ m வந்து 2ல ஆரம்பிக்கும், 2 divides. அப்போ by Cauchy's theorem for abelian group there exists an element of order 2. Okay, so ஒரு எலமெண்டோட ஆர்டரும் 2 தான், அது ஜென்ரேட் பண்ணது சப் குரூப்போட ஆர்டரும் 2 தான். ஸோ theorem in this case theorem is true. Next, assume that theorem is true for all abelian group of order less than n. So given hypothesis m divides n ன்னு கொடுத்திருக்காங்க. So n equal to lambda m, lambda belongs to z plus, and m is greater than or equal to 2. So there is a prime p divides order of g m. There is a prime p divides m. So the m வந்து lambda 1 p ன்னு எழுதிட்டேன். For some lambda 1 belongs to z
ஸோ என்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. P divides order of G. So by Cauchy's theorem for abelian group, there exists an element Y belongs to G such that Y order of Y equal to Y order of Y equal to. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா take இந்த height equal to subgroup generated by Y. Height equal to subgroup generated by இந்த Y வந்து ஒரு சப்குரூப்பை ஜென்ரேட் பண்ணும். அந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னா PR. ஓகே, ஆர்டர் ஆஃப் Y is equal to. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜியில ஒரு சப்குரூப்போட ஆர்டர் எம்னு கண்டுபிடிக்கணும். ஜியில ஒரு சப்குரூப்போட ஆர்டர் எம்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ ஹைட்ஸ் வந்து நார்மல் ஆல்சோ. ஜி வந்து எபிலியன் குரூப், எவ்ரி சப்குரூப் இஸ் நார்மல். ஸோ ஜி பை ஹைட் இஸ் ஏ குரூப். G by H is a group of G by H is a group னு சொல்லிக்கலாம். சரியா? and order of G by H என்னன்னா order of G by order of H னு எழுதலாம். that is less than order of G. so by induction படி என்ன எழுதலாம்? இந்த குரூப்போட ஆர்டர் வந்து less than என்ன ஆயிட்டு. so by induction by induction இங்க அப்ளை பண்ணக்கூடாது. m divides order of G ன்னு பார்ப்போம். m divides order of இப்போ வர order of G by H equal to order of G by order of H. Okay, that is n by p. இங்க என்ன எழுதலாம்னா lambda lambda 1 p by, so that is equal to lambda into lambda 1, lambda into lambda 1 எழுதலாம். இது கண்டிப்பா என்னதுன்னா order of G விட கம்மியா இருக்கும். order of G விட கம்மியா இருக்கும். சரியா? இப்போ இதுல lambda divides order of G. lambda clearly lambda divides order of G by H. order of G by H. Okay, lambda divides order of G by H and order of G by H is less than order of G. Okay, so அவன் by இந்த இது என்ன G by H வந்து abelian group. G by H is abelian group of order less than n and p and lambda divides order of G. order of G by H. order of G by H. Okay, so by induction படி என்ன எழுதலாம்னா இந்த குரூப்போட ஆர்டர் என்னன்னா n by by induction படி இந்த குரூப்ல ஒரு சப்குரூப்போட ஆர்டர் லாம்டா இருக்கும். ஒரு சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னது லாம்டா இருக்கும். சரியா? அப்போ there exists a subgroup G by H ல உள்ள சப்குரூப்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? யூஜில படிச்சிருக்கலாம். G by Hங்கிற கோசன் குரூப்ல உள்ள சப்குரூப்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கு? யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா converse of the Lagrange theorem is true. இந்த இடத்துல implies converse of the Lagrange theorem is true in G by H. Yeah, so அப்போ lambda divide பண்ணுது. so there exists a subgroup of order lambda ன்னு சொல்லணும். G by H ல உள்ள சப்குரூப்லாம் எப்படி இருக்கும்? யாரும் சொல்ல முடியுமா? G கோசன் குரூப்ல உள்ள சப்குரூப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமாங்க? நீங்க யூஜில கரஸ்பாண்டன்ஸ் தியரம்னு படிச்சிருப்பீங்க. அப்ப சொல்லலாமே, கரஸ்பாண்டன்ஸ் தியரம்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? யாராச்சும் சொல்லுங்கப்பா. சிவதுர்கா சொல்லுதீங்களா? சிவதுர்கா இருக்கீங்களா? எப்படிங்க? தெரியலையா? சிவதுர்கா சொல்ல முடியுமா? தெரியல சார். சரி, சத்தியபாமா சொல்லுங்க பாப்போம். சத்தியபாமா சொல்ல முடியுமா?
ஆ சரி ஓகே. புஷ்பராணி புஷ்பராணி உங்களுக்கு தெரியுமா? லைன்ல இருக்கீங்களா எப்படி? புஷ்பராணி புஷ்பராணி சொல்ல முடியுமா ஆன்சர்? சத்தியபாமா உங்களுக்கு தெரியுமா? நோ சார். போசன் குரூப்ல உள்ள சப் குரூப்ஸ்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கு? வேற யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா. தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்க? கருப்பசாமி சொல்ல முடியுமா? கருப்பசாமி சார் ஜி பை ஹைட்ஸ்ல உள்ள சப் குரூப்ஸ்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கும்? பட்டாச்சாரியா புக் படிச்சவங்க படிச்சிருக்கணும் கண்டிப்பா. சி பை ஹைட்ஸ்ங்கிற போர்ஷன் குரூப்ல உள்ள சப் குரூப்லோட ஜெனரல் ஃபார்ம் சொல்ல முடியாதா? கரஸ்பாண்டன்ஸ் தியரம்னு படிச்சிருக்கீங்களா இல்லையாப்பா? எஸ் சார். அப்ப சொல்லலாமே. வேற வேல்வெளி சொல்லுங்க பாப்போம். வேல்வெளி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சார் ஏஹெச்ங்கிற ஃபார்மட்ல இருக்கும், ஏ வந்து ஜில இருக்கும். வெரி குட் வெரி குட். ஸோ ஜி பை ஹைட்ஸ்ல உள்ள சப்குரூப்ஸ்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா கே பை ஹைட்ஸா இருக்கும். ஹைட்ஸ் வந்து சப்செட் ஆஃப் ஹைட்ஸ் வந்து எங்க இருக்கும்னா கேல. யா K by height is a subgroup of G by height, where height is a subset of K and K is a subgroup of G. K is a subgroup of G. அதாவது நீங்க யூஜில கரஸ்பாண்டன்ஸ் தியரம்னு ஒரு தியரம் படிச்சிருக்கீங்க. பட்டாச்சாரியா புக் படிச்சவங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். சரியா? ஜி பை ஹைட்ஸ்னு எந்த ஒரு போர்ஷன் குரூப் எடுத்தாலும் அதுல உள்ள சப்குரூப்போட ஜெனரல் ஃபார்ம் இதுதான். கே பை ஹைட்ஸா இருக்கும். கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். அண்ட் கே ஹைட்ஸ் வந்து எங்க இருக்குன்னா கேக்குள்ள. சரியா? கே ஹைட்ஸ் வந்து கேக்குள்ள. ஸோ கே பை ஹைட்ஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ இண்டெக்ஷன் எங்க ட்ரூனா ஜி பை ஹைட்ஸ்ல தான். ரைட்டா? இப்போ தேர் எக்ஸிஸ்ட் எ சப் குரூப் கே பை ஹைட்ஸ் ஆஃப் ஜி பை ஹைட்ஸ் such that order of k by heights equal to lambda. Now converse of the Lagrange theorem is true in G by heights. அப்போ G by heightsல ஏதோ ஒரு எலமெண்ட் உடைய ஏதோ ஒரு சப் குரூப்போட ஆர்டர் லாம்டாவா இருக்கும். இங்க where k is a subgroup of G and heights வந்து எங்க இருக்கும்னா k ல. ஓகே. அப்போ இதுதான் ஜி பை ஹைட்ஸ்ல உள்ள ஜெனரல் ஃபார்ம், சப் குரூப்போட ஜெனரல் ஃபார்ம். சரியா? அப்போ ஜி பை ஹைட்ஸ்ல ஒரு எலமெண்ட் உடைய ஆர்டர் இது வந்துட்டு. சரியா? இப்போ கிளியர்லி ஆர்டர் ஆஃப் கே வந்து என்னன்னா ஃபைனைட் தான். சரியா? ஏன்னா கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி, ஜி இஸ் ஃபைனைட், ஸோ கே இஸ் ஆல்சோ ஃபைனைட். ஸோ ஆர்டர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் கே பை ஹைட்ஸ். ஆர்டர் ஆஃப் கே பை ஹைட்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்டர் ஆஃப் கே இன்ட்டு ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ் எழுதிக்கலாம். சரியா? ஈக்குவல் டு என்னன்னா லாம்டா. equal to lambda. So this implies order of k equal to lambda into order of heights. Order of heights k equal to lambda into order of heights. Okay. Lambda into order of heights என்னன்னு பாருங்க. lambda into இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இதில் லாம்டா 1 போட்டுக்கோங்க. லாம்டா 1 டிவைட்ஸ் திஸ் குரூப். சரியா? இது லாம்டா 1 டிவைட்ஸ் திஸ் குரூப்.
இந்த இடத்துல லாம்டா 1 போட்டுருங்க. Here lambda 1. So lambda 1 order of lambda 1 order of h வந்து என்னன்னா prime. Order of h equal to p ன்னு அசீம் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ அப்போ k யோட ஆர்டர் என்னவா இருக்கு பாருங்க. k equal to lambda 1 into p. lambda 1 into p என்னன்னு பாருங்க. lambda 1 into p equal to m. So lambda 1 into p வந்து m. So we get the result. அவ்வளவுதான். இந்த k வந்து எதனுடைய சப்குரூப்? k வந்து சப்குரூப் ஆஃப் g ஆஃப் ஆர்டர் m சொல்லிட்டோமா? so we get the result. என்ன செஞ்சிருக்கோம்னு பாருங்க. பை இண்டெக்ஷன் படி n equal to 1 m equal to 1 எழுதி அதெல்லாம் ட்ரிவியல்னு சொல்லியிருந்தோம். அடுத்து m greater than or equal to 2 இருக்கிறப்ப சொல்லியிருந்தோம் பை காச்சி தியரம் ஃபார் abelian குரூப்பை யூஸ் பண்ணி. அடுத்து இன் ஜென்ரலா m and n greater இண்டெக்ஷன் வந்து ட்ரூ ஃபார் ஆல் abelian குரூப் ஆஃப் ஆர்டர் லெஸ் தேன் m. ஸோ இங்கே m டிவைட்ஸ் என்ன இருக்கு, ஸோ இதை எழுதிடலாம். அடுத்து m வந்து கிரேட்டர் than or equal to 2, அப்போ ஏதோ ஒரு ப்ரைம் வந்து m டிவைட் பண்ணும், அந்த ப்ரைம் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ p m equal to lambda 1 பின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன எழுதலாம்னா p டிவைட்ஸ் என்னன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். p டிவைட்ஸ் என்னன்னா பை காச்சி தியரம் ஃபார் abelian குரூப்ல இருந்து ஏதோ ஒரு எலமெண்டோடைய ஆர்டர் ப்ரைமா இருக்கும், அதுதான் ஹைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அது மூலமா கோசன் குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அந்த கோசன் குரூப் மூலமா ஒரு சப் குரூப் ஜியில கண்டுபிடிக்கேன். அந்த ஜியோட அந்த சப் குரூப்போட ஆர்டர் எம்னு கன்க்ளூட் பண்ணுறேன் சரியா. ஸோ கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ரான்ஜிஸ் தியரம் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஃபைனைட் abelian சரியா. கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ரான்ஜிஸ் தியரம் இஸ் ட்ரூ ஃபார் எனி ஃபைனைட் abelian ஓகே. பட் கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ரான்ஜிஸ் தியரம் ட்ரூ ஃபார் சைக்ளிக் குரூப்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன இருக்குப்பா சொல்லுங்க பாப்போம். ரெண்டுமே கான்வர்ஸ் ஆஃப் தி லெக்ரான்ஜிஸ் தியரம் தான் சரியா. சைக்ளிக் குரூப்லயும் ட்ரூன்னு சொல்லியிருக்கோம் இந்த தியரம் கான்வர்ஸ். ஃபைனைட் abelian குரூப்லயும் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ரைட்டா. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா ஸ்டேட்மெண்ட்ல? யாரும் சொல்ல முடியுமாப்பா? வினிஷா சொல்ல முடியுமா? வினிஷா இருக்கீங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். ஃபைனைட் சைக்ளிக் குரூப்ல ட்ரூ சார். எதுங்க என்ன ரெண்டும் ஒண்ணுதான் சார் சொல்லுவீங்களா இல்ல வேற எதுவும்? இந்த ரெண்டு சைக்ளிக் குரூப்புக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை கரெக்டா சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா சார்? சைக்ளிக் குரூப் abelian வந்துரும். எதுப்பா சொல்லு. சைக்ளிக் குரூப் வந்தா abelian வந்துரும். அது ஓகே. சைக்ளிக் குரூப்னா abelian வந்துரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் டிஃபரன்சியேட் பண்ணி காட்ட முடியுமாப்பா? இருங்க, சைக்ளிக் குரூப்ல என்ன பாருங்க. ஜி வந்து ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு எடுத்தீங்கன்னா m டிவைட்ஸ் என்னன்னா there is a unique subgroup h of G such that order of h equal to m. ஓகே, G வந்து சைக்ளிக் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருந்தால் இந்த ரிசல்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்போம்னா நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் இன் எனி ஃபைனைட் சைக்ளிக் குரூப் இஸ் டவ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருப்போம் ரைட்டா. ஃபைனைட் சைக்ளிக் குரூப்ல ஒரு m டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜியா இருந்தால் அந்த m ஆர்டர்ல ஒரு யூனிக் சப் குரூப் தான் இருக்கும். பட் நான் சைக்ளிக் abelian குரூப்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது சரியா. இப்போ if G is abelian and non cyclic ஓகேவா,
நான் சைக்கிளிக் எடுத்தீங்கன்னா இந்த யூனிக்னஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் G ஈக்குவல் டு Z2 கிராஸ் Z2 எடுத்துக்கங்க. சரியா? இந்த இதில் சாரி Z2 கிராஸ் Z2 தேவையில்லை, கெய்லின் 4 குரூப் எடுத்துக்குவோம். சரியா? கெய்லின் 4 குரூப் எடுத்துக்கங்க. EABC. ஓகே, 2 divides order of G. ஓகே, 2 divides order of G. E, A ஒரு சப்குரூப் அண்ட் E, C ஒரு சப்குரூப், E, B ஒரு சப்குரூப். 3 சப்குரூப்ஸோட ஆர்டர் என்ன இருக்குன்னா 2 வந்து 3 சப்குரூப்போட ஆர்டர் வந்து என்னது 2. சரியா? அப்போ சைக்ளிக் குரூப்ல ஒவ்வொரு டிவைசர்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு யூனிக் சப்குரூப் இருக்கும். ஃபைனைட், எபிலியன் அண்ட் நான் சைக்ளிக்ல அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிக்னஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? யூனிக்னஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் தியரம், order of G equal to order of G equal to P power n. Order of G equal to P power n where P is prime. Where P is prime. Order of G equal to P power n. P power n where P is prime and n greater than or equal to 1. Then Z of G is not equal to identity. Z of G வந்து not equal to identity. Okay. Z of G வந்து not equal. குரூப்போட ஆர்டர் P பவர் என்னங்கிற ஃபார்ம்ல எடுத்தா இந்த எனி குரூப் ஆஃப் ஆர்டர் P பவர் n எடுத்தீங்கன்னா Z of G வந்து எப்பவும் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா. அதாவது Z of G வந்து என்னன்னா Z of G contains at least 2 elements or Z of G contains at least 2 elements. ஐடென்டிட்டி தவிர Z of G வந்து சப்குரூப்னு தெரியும். சரியா? அந்த சப்குரூப் வந்து ஐடென்டிட்டியா இருக்காது. அதை தவிர ஐடென்டிட்டியை தவிர வேற சில எலமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். நாட் ஈக்குவல் டு அல்லது Z of G order of Z of G is greater than or equal to 2. Order of Z of G is greater than or equal to 2. ஓகே, இப்போ ப்ரூஃப் பாருங்க. இப்போ இஃப் G எபிலியனா இருந்தா என்ன ஆகும்? G எபிலியன்னா Z of G என்ன ஆகுதுப்பா? G தானே. G எபிலியனா இருந்தால் Z of G equal to G, so not equal to identity. So in this case theorem over. Yeah. So assume that theorem G is non-abelian. Non-abelian. Okay, G is non-abelian assume. சரியா? இப்போ non-abelian என்ன அர்த்தம்? Z of G வந்து not equal to G னா அர்த்தம். Z of G வந்து not equal to G னா அர்த்தம். சரியா? Z of G not equal to G னா என்ன அர்த்தம்? G ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் Z of G ல இல்லை. அப்போ there exists an element A not equal to E in G such that A is not in Z of G. A is not in Z of G. Okay. ஸோ அப்போ ஏங்கிற எலமெண்டுடைய சென்ட்ரலைசர் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு ஜிஆர். அதாவது Z of G நாட் ஈக்குவல் டு ஜின்னு எழுதியிருக்கோம். அப்போ ஜியில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் Z of G ல இல்லை. அப்போ இந்த எலமெண்டுடைய சென்ட்ரலைசர் வந்து ஜியா இருக்காது. சரியா? இந்த எலமெண்டுடைய சென்ட்ரலைசர் வந்து எங்க இருக்கு? நாட் ஈக்குவல் டு ஜி. நாட் ஈக்குவல் டு ஜி அண்டு இது என்னன்னா நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஐடென்டிட்டி ஆல்சோ. ஏன்னா இதுல ஏயும் இருக்கும். இந்த குரூப்ல ஏ இருக்கும், இந்த சப் குரூப்ல ஏ இருக்கும். சரியா? ஓகே. அப்போ and by Lagrange's theorem, order of centralizer of A in G divides order of G. So அப்போ order of centralizer of A in G எப்படி எழுதிக்கலாம்னா இந்த இது என்னன்னா P பவர் n. P பவர் n டிவைட் பண்ணத நம்பர்ஸ் வந்து என்னன்னா 1 P ஸ்கொயர் அப் டு P பவர் n. P பவர் என்னங்கிற நம்பரை டிவைட் பண்ணத நம்பர்ஸ் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ சென்ட்ரலைசரில் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் இருக்கு.
அப்போ p பவர் சம் k இருக்கும். ஃபார் சம் k லெஸ் தேன் என்ன இருக்கும். k ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் a ஈக்குவல் டு g ஆர்டர் ஆஃப் g மாறிடும். அப்போ சென்ட்ரலைசர் ஆஃப் a இன் ஜியும் ஜியும் ஈக்குவல் ஆயிரும். அப்போ a வந்து எங்க போயிரும்னா இசட் ஆஃப் ஜி. சரியா? இஃப் k ஈக்குவல் டு என்ன இருந்தால் k ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் a இன் ஜி வந்து எப்படி இருக்கும்னா p பவர் என்னங்கிற ஃபார்ம்ல இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ஜி. அப்போ சப் குரூப்போட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமா இருக்கு. ஸோ அப்போ சென்ட்ரலைசர் ஆஃப் a இன் ஜி ஈக்குவல் டு ஜியா மாறிடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் a பிலாங்ஸ் டு z ஆஃப் ஜியா மாறிடும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பா k லெஸ் தேன் n தான் போடணும். k லெஸ் தேன் n தான் போடணும். சரியா? ஸோ அப்போ ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலன்னா திஸ் ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் a இன் ஜி இதனுடைய ஆர்டர் எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் a இன் ஜின்னு எடுக்கலாம். சரியா? அப்போ இங்கே எப்படி இருக்கும்னா p பவர் n பை p பவர் k-ஆ இருக்கும். ஸோ இந்த இண்டெக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும் பாருங்க. g is to centralizer of a in g is equal to p power n minus k. n minus k is greater than 0. நான் k வந்து strictly less than n எழுதும். ஸோ n minus k is greater than 0. சரியா? n minus k is greater. அப்போ p divides index. p divides this index. சரி, இதுல கண்டிப்பா ஒரு prime இருக்கும். ஏன்னா n minus k வந்து greater than 0. ஸோ இதுல ஒரு p இருக்கும். சரியா? அப்போ p divides index. Okay. So this result is true for this argument is true for every a not in z of g. எழுதலாமா? எழுத முடியாதாப்பா? இந்த ஆர்குமெண்ட் வந்து z of g ல எந்த எலமெண்ட் இல்லாத எலமெண்ட்டுக்குலாம் இந்த ரிசல்ட் ட்ரூ. அதான் இங்க செஞ்சிருக்கோம். a not in z of g னா இங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோமோ அதே ப்ரொசீஜர் தான் எல்லா எலமெண்ட்டுக்கும் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ z of g ல இல்லாத எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இது ட்ரூ. ஸோ அப்போ p டிவைட்ஸ் சமேஷன் a நாட் இன் z of g. அப்போ a நாட் இன் z of gன்னு இருக்கிற மாதிரி உள்ள எல்லா இண்டெக்ஸையும் p டிவைட் பண்ணும். ஸோ அப்போ இந்த சம்மையும் டிவைட் பண்ணும். ஓகே, இந்த சம்மையும் டிவைட் பண்ணும். சரியா? அண்ட் p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் g ஆல்சோ. ரைட்டா? அப்போ இதனுடைய டிஃபரன்ஸையும் டிவைட் பண்ணும். அப்போ p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் g மைனஸ் சமேஷன் a பிலாங்ஸ் டு a not in z of g this index centralizer of a in g. Okay, இதையும் டிவைட் பண்ணும். சரியா? ஸோ இது என்னன்னா நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் z of g பை கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். பை கிளாஸ் ஈக்குவேஷன்ல இந்த டேர்ம் என்னன்னா ஆர்டர் ஆஃப் z of g. ஸோ p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of g ன்னு சொல்லுவோம். அப்போ p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of g ன்னு என்ன அர்த்தம் பாருங்க. ஆர்டர் ஆஃப் g வந்து எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட், சரியா, பிங்கிற நம்பர் வந்து ஆர்டர் ஆஃப் z of g டிவைட் பண்ணுது. அப்போ z of g ல அட்லீஸ்ட் p எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் z of g இஸ் நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. z of g ல அட்லீஸ்ட் p எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ z of g வந்து நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஐடென்டிட்டின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் g வந்து p பவர் n இருந்தால் z of g வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அல்லது order of z of g contains at least two elements. சரியா? இந்த ரிசல்ட்ல ஜஸ்ட் கரால் if order of g equal to p power n where p is prime and n greater than or equal to 1, g is non-abelian. இருந்தால் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா g is not simple. சிம்பிள் குரூப்னா என்ன பார்த்தோம்? ஐடென்டிட்டியும் ஜி மட்டும்தான் நார்மல் சப் குரூப்பா இருக்குன்னு பார்த்தோம். சிம்பிள் குரூப்னா ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆர் ஒன்லி நார்மல் சப் குரூப். சரியா?
இந்த இடத்துல ஜி நான் எபிலியன் அண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என்ன இருந்தால் ஜி வந்து நாட் சிம்பிள். ஏன்னா பை ப்ரீவியஸ் தியரம் படி இசட் ஆஃப் ஜி வந்து என்னது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. பை ப்ரீவியஸ் தியரம் படி இசட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அண்ட் ஜி இஸ் நான் எபிலியன். ஸோ இசட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி. அப்போ இசட் ஆஃப் ஜி வந்து நாட் ஈக்குவல் டு ஜி அண்ட் ஜி. பட் ஜென்ரலாக இசட் ஆஃப் ஜி வந்து என்ன பார்த்துக்கோன்னா நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜின்னு பார்த்துக்கோம். இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி, நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி, நாட் ஈக்குவல் டு ஜி. ஸோ ஜி இஸ் நாட் சிம்பிள். ஐடென்டிட்டி அண்ட் ஜியை தவிர இன்னொரு நார்மல் சப் குரூப் கொடுத்தாச்சு. ஸோ ஜி இஸ் நாட் சிம்பிள். நெக்ஸ்ட் let order of G equal to G be a finite group of order P square where P is prime. P is prime. Then என்ன சொல்லலாம்னா G is abelian. Any group of order prime square is abelian. Any group of order P square is abelian. Okay. ப்ரூஃப் பாருங்க. ஆர்டர் பி ஸ்கொயர் உள்ள எல்லா குரூப்புமே என்னென்னா எபிலியன் குரூப்பாக தான் இருக்கும். சரியா? பை ப்ரீவியஸ் தியரம் படி என்ன எழுதுறான்னா பை ப்ரீவியஸ் தியரம் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து எப்படி இருக்குன்னா பி பவர் என்னங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்து என்னென்னா கிரேட்டர் தென் 1. கிரேட்டர் தென் 1. பி ஸ்கொயரை டிவைட் பண்ணத நம்பர்ஸ் என்னென்ன 1 பி ஸ்கொயர் அண்டு இசட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா சப் குரூப் ஆஃப் ஜி. ஓகே, இசட் ஆஃப் ஜி வந்து சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கும். அப்போ இசட் ஆஃப் ஜியோட பாசிபிலிட்டி என்னங்க? பை லக்ராஞ்சி தியரம் படி 1 வரலாம், 2 வரலாம், பி வரலாம் அல்லது பி ஸ்கொயர் வரலாம். சரியா? இந்த 1 வராதுன்னுட்டீங்க. அப்போ ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா எய்தர் பி ஆர் பி ஸ்கொயர் ஆர் பி ஸ்கொயர். ஓகே, இதுதான் பாசிபிலிட்டி. சரியா? இப்போ சப்போஸ் என்ன எடுக்கனா சப்போஸ் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறேன். தென் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் ஜின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஏன்னா ஜியில் பி ஸ்கொயர் எலமெண்ட் இருக்குது, இங்கே இசட் ஆஃப் ஜியில் பி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் ஜி. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் an element A belongs to G such that A is not in Z of G ன்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். So A is not in Z of G. Okay. A is not in Z of G. So இப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா சென்ட்ரலைசர் ஆஃப் A in G கண்டுபிடிங்க. சென்ட்ரலைசர் ஆஃப் A in G வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் G. சென்ட்ரலைசர் ஆஃப் A in G வந்து சப்குரூப் ஆஃப் G ஆ இருக்கும். சரியா? சென்ட்ரலைசர் ஆஃப் A in G வந்து சப்குரூப் ஆஃப் G அண்ட் சென்ட்ரலைசர் வந்து எங்க இருக்குன்னா சரி A belongs to centralizer of A in G. நான் A வந்து A கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இங்கே இருக்கும். ரைட்டா? அண்டு நம்ம ஒரு இடத்துல ஒன்று பார்த்துருக்கோம். இசட் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்னு சொல்லி இருக்குன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸுடைய சென்ட்ரலைசர். ஓகே, இசட் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் A in G for every A belonging intersection over A belongs to G. அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா இசட் ஆஃப் ஜி வந்து எங்க இருக்குன்னா இசட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் A in G ன்னு எழுது. ஒன்றும் இல்லை, நீங்க இதை ப்ரூஃப் கூட கொடுக்கலாம். இந்த ரிசல்ட் ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி எடுத்துங்க. சரியா? ஃபார் எனி எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ்ஏ ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து இசட் ஆஃப் ஜியில் இருந்தால் எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஏ இன் பர்டிகுலர் ஏ கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ பை டெஃபினிஷன் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் A in G படி என்ன எழுதலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு சென்ட்ரலைசர் ஆஃப் A in G எழுதிக்கலாம். ஸோ இசட் ஆஃப் ஜி வந்து என்னன்னா சப்குரூப் ஆஃப் ஜி அண்ட் ப்ராப்பர் சப்குரூப். ஏன்னா ஏ வந்து சப்குரூப் ஆஃப் சென்ட்ரலைசர் அண்ட் ப்ராப்பர். ஏன்னா ஏ வந்து எங்க இருக்குன்னா சென்ட்ரலைசர்ல இருக்கு. ஏ நாட் இன் இசட் ஆஃப் ஜி. ஸோ இசட் ஆஃப் ஜி இஸ் ஏ ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் ஜி. அப்போ இந்த சப்குரூப்போட ஆர்டர் வந்து பி.
அப்போ இந்த சப் குரூப்போட ஆர்டர் என்னப்பா வரும்? இந்த சப் குரூப்போட ஆர்டர் என்னங்க வரும்? பி ஸ்கொயரை டிவைட் பண்ணத நம்பர்ஸோட பாசிபிலிட்டி 1p p ஸ்கொயர் தான், சரியா? இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் வந்து பி, இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் பி. அப்போ இதனுடைய ஆர்டர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? சப் குரூப் இருக்கனால இதனுடைய ஆர்டர் வந்து கண்டிப்பாக என்னன்னா பி ஸ்கொயராக தான் இருக்கும். ஸோ ஆர்டர் ஆஃப் சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி வந்து என்னன்னா பி ஸ்கொயர். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன எழுதலாம்? ஒரு சப் குரூப்போட ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் சேமாக இருக்கு. அப்போ சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் ஜி வந்து என்னன்னா ஈக்குவல் டு ஜின்னு எழுதிடலாம், சரியா? திஸ் இம்ப்ளைஸ் அப்போ பாருங்க, ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏ கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏ கூட கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஏ வந்து எங்கே போயிரும்னா சென்டர் ஆஃப் ஜியில் போயிடும். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். ஏ வந்து நாட் இன் சென்டர் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கோம். ஏ வந்து நாட் இன் சென்டர் ஆஃப் ஜின்னு எடுத்திருக்கோம். ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். ஹென்ஸ் order of z of g equal to p square. So this implies z of g equal to g. This implies g is abelian. So any group of order p square is abelian. Any group of order p square is abelian. Okay. Okay. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோம்பா. அதாவது தேர்ட் யூனிட்ல என்ன இருக்குன்னா சிமெட்ரிக் குரூப் பத்தி நடத்தணும், சரியா? அந்த இது மட்டும் விட்டுருக்கேன். அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம், சரியா? ஓகே ஓகே, தேங்க்யூ.